வாழ்க வளமுடன். ஸ்ரீ அகத்தீசா யோகாலயா வாழ்க வளமுடன். நாம் இதுவரை கடந்த 51 நாட்களாக பதஞ்சலி மகரிஷி அவர்கள் அருளிய பதஞ்சலி யோக சூத்திரத்தின் சமாதி பாதத்தை உள்ள 51 சூத்திரங்களை தினம் ஒன்றாக கண்டோம். இன்று அந்த பதஞ்சலி மகரிஷி அவர்கள் அருளிய சமாதி பாதத்தின் சுருக்கத்தை காண்போம். சுருக்கமாக நாம் முதல் 12 சூத்திரங்களுக்கான விளக்கத்தை இப்பொழுது பார்ப்போம். முதலில் யோகம் என்பது சித்தத்தின் விருத்திகளை ஒழிப்பது. விருத்திகளின் சித்தத்தின் விளக்கத்தை கூறி அவைகளை ஒடுக்கிய பின்னரும் நிரோத நிலையான சமாதியை கூறுகிறார். இது முதல் 3 சூத்திரங்கள். பிறகு பின்வரும் நிரோத நிலையான சமாதியை சொல்கிறார். விருத்திகளை ஒடுக்கியவன் தன்னியல்பிலும் ஒடுக்காதவன், அவைகளுடன் தன்னை ஒன்றுபடுத்தியும் காண்கின்றான். 5 விதமான விருத்திகளான பிரமாண, விபர்ய, விகல்ப, நித்ரா, ஸ்மிருதி பற்றி விளக்கி அவைகளை பயிற்சி பற்றின்மையால் அடக்க வழி சொல்கிறார். பயிற்சியும் பற்றின்மையும் திடப்படும் வழியையும் பர வைராகியம் அடைவதையும் கூறி அதனால் சம்பிரஜ்ஞா சமாதி வருவதை சொல்கிறார். அடுத்ததாக நாம் 13வது சூத்திரத்தில் இருந்து 29வது சூத்திரம் வரை நாம் காண்போம். சம்பிரஜ்ஞா சமாதியின் பிரிவுகளாக சவிதர்க்க, நிர்விதர்க்க, சவிச்சார, நிர்விச்சார, ஆனந்த, அஸ்மித சமாதிகள் இருக்கின்றன. புருஷான் பிரகிருதி ஞானமின்றி விடுதலை வேட்கையின்றி சமாதி பழகுவோர் இங்கே விதேகர்களாகவும் பிரகிருதி லயர்களாகவும் போகும் அபாயம் இருக்கிறது. பயிற்சியை இறைவனை பணிந்து ஓம்காரமாக அவை ஜபித்து முறையாக விரைவாக இந்த விளக்கமானது 28 சூத்திரங்களுக்கு மட்டும். பிறகு வியாதி மற்ற தடைகளை கடந்து அடுத்தபடியான கைவல்யமான அசம்பிரஜ்ஞ சமாதியை அடைகிறார்கள். இந்த வியாதி என்பது தடைகள். இந்த யோக தடைகளானது 29வது சூத்திரம் மற்றும் 31வது சூத்திராக்களுக்கு விளக்கமாகும். பிறகு இந்நிலையை அடைய அந்நிலைன்னு பாத்தீங்கன்னா அசம்பிரஜ்ஞா சமாதி. அசம்பிரஜ்ஞா சமாதியை அடைவதற்கு அதை பயில நாம் மன ஏகாக்கிரதம் அடைந்த ரிதம்பர பிரஜ்ஞா விலக்கி அதை மற்ற சம்ஸ்காரங்களில் அளித்து தானும் அழிந்து உண்டாகும் நிர்பீஜ சமாதி புருஷனை கைவல்யத்தில் சேர்க்கும் என்று கூறி தனது 51 சூத்திரங்களில் சமாதி பாதத்தை மகரிஷி விளக்கியிருக்கிறார். வாழ்க வளமுடன். நன்றி.